தனிப்பட்ட வாழ்க்கையில பிரயாசப்பட்டு ஆமென் தேவையான நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆழத்திலே உன்னுடைய வலையை போடு. ஆமென். எங்க போடு? ஆழத்திலே உன்னுடைய வலையை போடு. அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த ஊர்ல தான் ஆண்டவரை மீன் பிடித்தோம், இதுவரைக்கும் இதே கடல்ல தான் ஆண்டவரை மீன் பிடித்தோம், இதுவரைக்கும் இங்கே தான் ஆண்டவரை பிரயாசப்பட்டோம். இல்லை, ஆமென். கர்த்தர் சொல்லுகிற போது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். 2, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, சாத்தியமே இல்லை, மீன் கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நான் தான் வலைய போட்ட ஆண்டவரே, நான் மீன் பிடித்து பழக்கம் உடையவன் தான் ஆண்டவரே. ஆனாலும் அவன் சொல்றான் பாருங்க, இயேசு அவனை கட்டாயப்படுத்தல. இயேசு சொன்ன உடனே அவன் புரிந்து கொள்ளுகிறான். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இந்த இரவு நேரத்தில் அருமையான சகோதரனே, அருமையான பெற்றோரே, அருமையான வாலிபர்களே, வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். இயற்கைக்கு மேற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமாகிறது. உடைய கண்கள் காணும். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஊழியர் அருமையான ஒரு சாட்சியை சொன்னாங்களே, 1 வருடமான போது சிலர் சொல்லி இருக்கலாம், அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க. 2 வருடமான போது இந்த ஆமென் தேசத்தில் ஒரு நன்மையும் வராது. 3 ஆண்டுகள் வந்தால் ஆமென் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி இருக்கலாம். ஆமென். இதை போலதான் இன்றைக்கு பேதுருவை பார்த்து சொல்லி இருப்பாங்க, பேதுருவே உன்னுடைய வலையிலே எந்த மீனும் அகப்படாது, பேதுருவே உன்னுடைய படகுக்குள்ளே எந்த மீனும் வராது, பேதுருவே உன்னுடைய பெயர் சரியில்லை, நீ பிறந்த ராசி சரியில்லை, ஆமென், உன்னுடைய நாள் சரியில்லை, ஆமென், உன்னுடைய காலம் சரியில்லை, ஆமென், உனக்கு இது பொல்லாத நேரம், இது நல்ல நேரம் இல்லை, உலகம் உன்னை பார்த்து நல்ல நேரம் இல்லை, இது கெட்ட நேரம் என்று சொல்லுகிற போது தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும்படி நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய கெட்ட காலத்தை நல்ல காலமாய் நான் மாற்ற போகிறேன், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. ஆமென். சிலரை பார்த்து தேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லவா, உன்னுடைய பிறந்த நாள் சரியில்லை, ஓ உன்னுடைய குடும்பம் சரியில்லை, ஓ ஆமென் ஹல்லேலூயா திருமணம் ஆகி வந்த வீடு சரியில்லை, உன்னுடைய சாபம் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய சாபத்தை மாற்றுகிற நல்ல ஆண்டவர் உன்னை சந்திக்கும்படி இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆமென், நீ வேலையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, உன்னுடைய வாழ்க்கையில நன்மை தேடி வரும். ஆமென். எந்த கடல்ல மீன் இல்லைன்னு சொன்னாங்களோ, எந்த கடல்ல அவனுக்கு வலையில ஒன்றும் அகப்படவில்லையோ, அவனுடைய படகுக்குள்ள ஒன்றும் ஏறவில்லையோ, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் வலையை போட்டு அதிர்த்த நிமிடமே வலை கிழியத்தக்கதாக 1 படகு அல்ல 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள். ஒரு ஊழியல்ல பாச பல ஊழியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், பல திருச்சபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ அல்ல அல்ல குறையாத அவருடைய அன்பு, ஓ மாறாத அன்பு தேசத்தின் நடுவில் பயங்கரமான காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆமென். சாத்தியங்களை பாராதபடி, சூழ்நிலைகளை பாராதபடி, ஆமென், மனிதனுடைய வார்த்தைகளை கேளாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தது போல நம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற போது அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென், ஆமென். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தீங்கன்னா அம்மா மரியா ஆமென் ஹல்லேலூயா வேலைக்காரங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ
அதன்படி செய்யுங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுக்க வேண்டாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நிறம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கைக்கு நிறம் வரணுமா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. மனம் இல்லாத வாழ்க்கைக்கு மனம் வர வேண்டுமா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ருசி இல்லாத வாழ்க்கைக்கு ருசி வர வேண்டுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். நிறம் இல்லாத, மனம் இல்லாத, ருசி இல்லாத தண்ணி மட்டும் நீ எடுத்து வை. உலகம் சொல்லும் இதுக்கு நிறமே இல்லைன்னு, உலகம் சொல்லும் இதுக்கு மனம் இல்லைன்னு, உலகம் சொல்லும் இதுக்கு ருசி இல்லைன்னு. இங்க சிலருடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிங்க. இந்த வேத வசனம் உங்களை உயர்த்தும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறார் என்று சொன்னார். காரணம் இந்த தேவனுடைய வார்த்தை. ஆமென். எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை, பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறது. ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தையின்படியே உன்னுடைய இளமையில இந்த தேவனுடைய வசனத்தை நீ சுமந்தால் முதுமையில இந்த வேத வசனம் உன்னை சுமக்கும். ஆமென். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு வசனத்தை கருத்தாய் போதியுங்கள். வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேசமே மகிழ்ந்து கர்த்தர். எஸ், அல்லேலூயா. யாருக்கு? நமக்கா? எனக்கா? அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு. 2, வேதத்துக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகளிலே பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுவார். ஆமென். சபையை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இதுதான். சபையில நீங்கள் வருகிற போது தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஊழியர் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு வந்திருக்கிற விருந்தாளி என் மூலமாய் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இதை விட மேல உங்களுக்கு சத்தான முத்தான சத்தியத்தை கர்த்தர் உங்களுடைய ஊழியர்காரர் மூலமாய் தருவார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். அந்த வார்த்தை உங்களை கட்டி எழுப்பும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை கேளுங்கள். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் ஊழியரிடத்துல வந்து ஜெபித்து ஆலோசனை கேட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பாகட்டும், வேலையினுடைய காரியமாகட்டும், திருமண விஷயங்களாகட்டும், உங்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற உங்களுடைய மேய்ப்பன், உங்களுடைய போதகர் அம்மா அவரிடத்துல ஆலோசனை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆமென். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். 1, ஜெபிக்கிறவங்களுக்கு. 2, ஆமென், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு. 3, கொடுக்கிறவங்களுக்கு. ஆமென். யாருக்கு? கொடுக்கிறவங்களுக்கு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 11, 12 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும், அவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஒரு பெரிய கேள்விக்குறி பாருங்க. அவன் சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 5000 பேர் இருக்கிறாங்க. தேவை அதிகம். கையில் இருப்பதோ கொஞ்சம். சொல்லுங்க, கொஞ்சம். அப்படிதானே? 5000 பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் மட்டும். பிறகு ஸ்திரீகள், பிள்ளைகள், இவங்கெல்லாம் அதிகம். ஆனா இத்தனை பேருக்கு எவ்வளவு அப்பம் இருக்கு? 5 அப்பம் தான் இருக்கு. ஆமே. நம்முடைய கால்குலேஷன் அல்ல, கர்த்தருடைய கால்குலேஷன். உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள். உன்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. 1000 பேர் இருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆலயம் கட்டணும்னா எத்தனை ரூபா ஆகும்? நம்ம உட்கார்ந்து கால்குலேஷன் பண்ணுவோம். ஆமேன். ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு விலை ஆகும், இவ்வளவு ஆகுது. ஆமேன். 1000 சதுர அடிக்கு இவ்வளவு, 5000 சதுர அடிக்கு இவ்வளவு, ஆமேன், 10,000 சதுர அடிக்கு இவ்வளவு அப்படின்னு நம்ம கணக்கு பார்ப்போம். நம்ம கையில இவ்வளவுதான் இருக்கு. 5 அப்பம் தான் இருக்கு. எத்தனை அப்பம்? 5 அப்பம்.
ஆமென். நம்ம சொல்லுவோம், ஆகலும் இவ்வளவு பெரிய தேவைக்கு இது எம்மாத்திரம். ஆமென். கர்த்தர் பெரிய சபையை தரணும்னு எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஆமென். அதுலயே சத்தம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஆமென். இவ்வளவு இடம் பத்துமா? 8 வருஷத்துல இவ்வளவு ஆச்சு. 9 வருஷத்துல இதுக்கு 4 மடங்கு பெருசாக கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். நம்முடைய தரிசனம் பெருசாகட்டும். அப்ப பெரிய இடம் வேணுமே, என்ன செய்யணும்? ஆமென். ஜெபிக்கணும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவன் கீழ்ப்படியணும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அடுத்து என்ன செய்யணும்? எவ்வளவு கொடுக்கணும்? ஆமென். அவன் கையில இருந்ததே 5 அப்பவும் 2 மீன் தான். அவன் கையில ஒருவேளை 1000 அப்பவும் அவன் 2000 மீன் இருந்தா அதையும் கொடுத்திருப்பான் அவன். ஆமென். எங்கேயோ இடிக்குதே. அல்லேலூயா. அவன் கையில இருந்ததை அப்படியே கர்த்தருக்காக கொடுத்தான். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து முகம் பார்த்து சந்தோஷமா சிரிச்சு கை கொடு சொல்லுங்க, இருக்கிறத அப்படியே கர்த்தருக்காக கொடுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இல்லாததை கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிருக்கல. ஆமென். அவன் இருக்கிறத கொடுப்போம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவன் 5 அப்பம் 2 மீன் இதை கொடுத்தோம். அவன் 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீதியானத கூடைகள்ல எடுத்தாங்களாம். அந்த 2 வசனங்களை வாசிக்க சொன்னேன். அவன் கர்த்தர் எப்படி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் முதல்ல பந்தி இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வசனம் அடுத்து சொல்லுகிறது, வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான் கொடுத்திருக்கிறோம். திரும்ப 5000 பேரும் சாப்பிடுகிற போது எப்படி கொடுத்தாராம்? வேண்டிய மட்டும். ஆமென். ஒரு குறை இல்லாம ஆண்டவர் தருவார். ஒரு குறை இல்லாம ஆலயத்தை கட்ட வைப்பார். ஒரு குறை இல்லாம உன் பிள்ளைகளுடைய திருமணங்களை நடத்தி வைப்பார். ஒரு குறை இல்லாம பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை சந்திப்பார். வேண்டியது எல்லாவற்றையும் தருகிற ஒரு நல்ல தேவன். கையில் இருக்கிறத முதல்ல எங்க கொடுங்க? கர்த்தருக்கு கொடுங்கள். அல்லேலூயா. கையில் இருக்கிறது இயேசுனுடைய கையில கொடுங்க. அவர் வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணினார். அதை அவர் வாங்கி அதை ஆசீர்வதித்தார். கையில் இருக்கிற வட்டிக்காரன் கையில கொடுத்த ஆசீர்வாதம் வராது. கையில் இருக்கிற லாக்கர்ல வச்சு ஆசீர்வாதம் வராது. கையில் இருக்கிறது ஆண்டவர் கையில கொடுக்கிற போது ஆசீர்வாதம் வரும். காரணம், தேவன் அதை கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணினார், அதை ஆசீர்வதித்தார். அதை ஆசீர்வதித்து திரும்ப தந்தபோது வேண்டிய மட்டும் ஆண்டவர் தந்தார். வேண்டிய மட்டுமா? அடுத்த வசனத்தை கூட வாசிங்களேன். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, அவங்க திருப்தி அடைந்த பின்பு அப்படின்னா வேண்டிய மட்டும் இல்ல. திருமண வீட்டுல எல்லாம் போவோம், முதல்ல தருவாங்க, வேண்டிய மட்டும் சாப்பிட்டோம். ரொம்ப அன்பு இருந்தா திரும்பவும், சார் கொஞ்சம் கூட சாப்பிடுங்க சார், கொஞ்சம் கூட வைக்கட்டுமா? அப்ப திரும்ப என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாச்சு. அதுக்கு பேரு தான் திருப்தி ஆகும் மட்டும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வேண்டிய மட்டும் இல்ல, திருப்தி ஆகும் மட்டும் தருவார். எப்போ? ஆண்டவர் கொடுத்தா. அல்லேலூயா. அவன் பெரியவங்களுக்கு இல்லாத புத்தி சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு பாருங்க. சின்ன பையன் கொடுத்தான், அவனுக்கு ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுத்தாரா, திருப்தியாக மட்டும் கொடுத்தார். அடுத்து அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணுக்குகளை எடுங்க. இதுல ரகசியத்தை பாருங்க. கொடுத்தது எவ்வளவுதான்? 5 அப்பமும் 2 மீனும். வேண்டிய மட்டும் கொடுத்தார், திருப்தியாக மட்டும் கொடுத்தார், மீதி எடுக்கிற அளவுக்கு தந்தார். அல்லேலூயா. இந்த 5 அப்பம் எவ்வளவு எவ்வளவு, இது எம்மாத்திரம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தா நமக்கும் போதாது, மற்றவங்களுக்கும் திருப்தி வராது. கர்த்தருடைய கையில கொடுக்கிற போது அவன் வேண்டிய மட்டும் தருவார், திருப்தியாக மட்டும் தருவார், மீதியாக மட்டும் தருவார். ஆமென். ஆமென். இன்றைக்கு பிஸியான ஒரு உலகம். ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஜபத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. அவன் வீட்டு ஜபத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல பாஸ்டர்பாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு நேரம் இல்லாத நேரத்தில் நம்முடைய நேரத்தை கர்த்தருக்காய் கொடுங்கள். உங்களுக்கு மீதியாக மட்டும் நேரத்தை ஆண்டவர் தருவார். ஆமென்.
அவன் பணம் இல்லாத நேரத்தில் இருக்கிறத கர்த்தருடைய கையில கொடுங்க. வேண்டிய மட்டும் தருவார், திருப்தியாக மட்டும் தருவார், மீதி எடுக்கிற மட்டும் தருவார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகொரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யாருக்கு? 2, கீழ்ப்படுகிறவர்களுக்கு 3, கொடுக்கிறவர்களுக்கு 4. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசிக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. கடைசியாக இந்த செய்தியை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த ஆலயத்துக்குள்ள நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். தரிசனத்தில் அவன் பார்க்கிற போது எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் கிடக்கிறது. கையெலும்பு தனியா, காலெலும்பு தனியா, மண்டையோடு தனியா. இது உயிரடையுமா? உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற, உனக்கு முன்னால கிடக்கிறதே செத்து கிடக்கிறதே எலும்புகள், உயிர் இல்லாம கிடக்கிற எலும்புகள், இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா? ஆமென். சில ஆட்களை பார்த்து சொல்லுவாங்க, இனி இந்த குடும்பம் சரியாகாது, இனி இந்த பிள்ளை சரியாக மாட்டான், இனி இந்த மனுஷன் நல்லாக மாட்டான், இவன் திருந்த மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி பலரை குறித்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சாத்தியமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். பாருங்க, மரியாள் ஆமென் காத்திருக்கிறாள். காத்திருக்கிற மரியாளை சந்திக்கும்படி தேவனுடைய தூதன் வந்து தீர்க்க தரிசனமாக ஒரு செய்தியை சொன்னார். யாரிடத்துல? மரியாள் என்ற பெண்மணி இடத்துல என்ன சொன்னார்? ஆமென், ஸ்தோத்திரம். உன்னிடத்துல கிறிஸ்து பிறக்க போகிறார். மரியாள் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, எனக்கு சாத்தியம் இல்லையே, எப்படி ஆகும்? அப்பொழுது மரியாளை பார்த்து தேவனுடைய தூதன் சொன்னதான வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் மேல வந்து இறங்குவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல நிழலிடும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில நடக்க முடியாத காரியங்கள், இது சாத்தியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆவியானுடைய வல்லமை வந்து இறங்கும். தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், தேவன் உங்களோடு சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக தேவனுடைய ஆவியானவர் நம்மள வந்து இறங்குவார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாய் பார்க்கிற போது எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறது. ஆமென். அது உயிரடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏனென்றால் ஆமென், கை இல்ல, கால் இல்ல, தலையே தனியா கிடக்கிறது. எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறது. நரம்புகள் இல்ல, மாமிசம் இல்ல, உள்ளான அவயவங்கள் ஒன்றும் இல்ல, எந்த சாத்தியமுமே இல்லாம கிடக்கிற போது எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, அது உமக்கே தெரியும். ஆமென். இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உர. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபோது அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அசைவு உண்டானது, ஒரு இரைச்சல் உண்டானது. இந்த மறை மலர் நகர் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் இந்த தேசத்தின் நடுவில் அசைவாட ஆரம்பிக்கிற போது செத்து கிடக்கிற குடும்பங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகும். ஓ, தேவனை விட்டு தூரமாய் போன குடும்பங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகும். தேவனை அறியாதபடி மூட பழக்க வழக்கங்களுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஓ, செருபாபேல் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சகரியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னாரு, ஆமே, செருபாபேலே, பெரிய பர்வதம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு முன்பதாக இருக்கிற தேவைகள் பெரிய பர்வதத்தை போல இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில பெரிய பர்வதத்தை போல நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த பெரிய பர்வதம் செருபாபேலுக்கு என்பதாக நிர்மூலமாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணுகிறவன் யார்? தொடங்கினவர் அதை முடிச்சிடுவார். இந்த ஊழியத்தை தொடங்கினவர் இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார். இந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர் கர்த்தரானார். ஆமே, செருபாபேலே, உன்னுடைய கரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற தூக்கு நூலை பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய 7 கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஊழியரே, உன்னுடைய கரத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஊழியத்தை, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7
கண்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஓ ஹalleluya. ஓ தேவனுடைய ஆவியானவர் ஆமென் வந்து இறங்கின போது உலர்ந்து கிடந்ததான எலும்புகள், செத்து கிடந்ததான எலும்புகள், நம்பிக்கை இல்லாமல் கிடந்ததான எலும்புகள் ஒரு சேனையாய் மாற்றப்பட்டது. இந்த திருச்சபை தேசத்தை அசைக்கிற ஒரு சேனையாக மாற்றப்படும். ராஜ்யங்களை அசைக்கிற ஒரு சேனையாக மாறும். ஆமே. ஓ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? வாலிபர்கள் எழும்பட்டும், ஓ மூப்பர்கள் எழும்பட்டும், பெண்கள் எழும்பட்டும், ஆமென் பாடகர் குழுக்கள் எழும்பட்டும். கர்த்தருக்காய் தேசத்தை அசைக்கிற வல்லமையான கருவிகளை கர்த்தர் ஆலயத்தின் நடுவில் ஆமென் எழும்ப பண்ணுவார். ஆமென் பிள்ளைகளை கர்த்தர் ஆமென் தேவனுடைய வல்லமையினால் நிரப்புவார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எப்படி செய்வார் என்று யோவேல் சொல்றாரு, கடைசி நாட்களிலே நாம் மாமிசமான யாவன் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உடைய குமார குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உடைய வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். பின் மாறிய முன் மாறிய நான் தருவேன். வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் பச்சை கிளியும் முசுக்கட்டை பூச்சியும் பச்சித்து போட்ட வருஷத்தினுடைய விளைச்சலை நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில இழந்த நன்மைகள் இந்த 8வது ஆண்டு விழாவில் கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுவீங்க? ஆமென். ஹalleluya. வசனத்தை கேட்டுவிட்டு போகிற ஒரு அனுபவம் அல்ல, ஜெபிக்கும்படியாய் தீர்மானியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவேன், இந்த வார்த்தைக்கு பயப்படுவேன், இந்த தேவ சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பேதுருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை கொடுத்து தாங்குங்க. இயன்றதை கொடுங்க. கையில் இருக்கிறது அப்படி மனப்பூர்வமாய் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அவன் கடைசியாக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்மை நடத்துவது ஆவியானவர், சபையை நடத்துவது பரிசுத்த ஆவியானவர். இந்த கடைசி காலங்களிலே சபையை தேவனுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பவர் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த உலகத்தின் முடிவுக்கு ஆமென் நாட்கள் நெருங்கிவிட்டது. காலங்கள் வேகமாய் போய்க் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் கொண்டிருக்கிறது. மத்திய ஆகாசத்திலே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்காய் நம்மை ஆயத்தப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? எல்லாரும் அப்படி உட்கார்ந்திருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லுவீங்களா? தேவனுடைய ஆவியானவர் பலத்த காற்றை போல இந்த ஆலயம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாரும் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எல்லா கண்களும் அடைக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்துகிறவர்கள் கரங்களை உயர்த்தலாம். ஓ ஹalleluya. ஓ நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆராதனை செய்ய ஆரம்பிக்கலாம். ஓ ரபார ஷகல கதரதனமன ஹalleluya. கரங்களை கீழப்படுவோம். ஒரு நிமிடம் அமைதியாக அந்த தேவ பிரசன்னத்தை உணரலாம். எல்லாரும் எழும்பி நிற்கிற போது அமைதியாக கண்களை மூடி இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசினார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். என்னுடைய குறைவுகளை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். நான் ஜெபிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஜெபிக்கும்படியாய் அர்ப்பணிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு பாரத்தை வைக்கிறார். சபை இந்த 8 ஆண்டுகளாய் கர்த்தர் நிலைநிறுத்தி கொண்டு வந்தார். இனியும் சபையின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ சபைக்காய் ஜெபிக்கிற அநேக வாலிபர்கள் எழும்ப வேண்டும், சகோதரர்கள் சகோதரிகள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானுடைய இருதயம் பாரப்படுகிறது. ஆமென். தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த ஊழியத்தினுடைய ஜெபத்தால தாங்குவேன், என்னுடைய ஜெபத்தால தாங்குவேன். நான் அதிகமா ஜெபம் பண்ணுவேன். ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி குடும்பத்திற்காக அவர்கள் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தும்படியாய், அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய ஆமென் ஹalleluya தேவனுடைய கிருபையின் அபிஷேகம் வல்லமையா வெளிப்படுவதற்காக, ஊழியருக்காக திறப்புல இருந்து ஜெபம் பண்ணுவேன், ரகசியத்துல ஜெபம் பண்ணுவேன். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். கர்த்தருக்கு முன்பதாக நீங்க தீர்மானம் பண்ணுகிறீர்கள்.
அநேக பெற்றோர் அநேக பிள்ளைகளுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவன் நீங்கள் ஊழியத்தை தாங்கும்படி கர்த்தரால் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அவன் கரம் உயர்த்தினவங்க மட்டும், மற்றவங்க யாரும் கரத்தை உயர்த்த வேண்டாம். 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன். ஒரு விசேஷத்தை ஜெபம் ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடி நல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு விசேஷத்தை ஜெபம் ஆவி உங்கள் மேல வந்துடுறாங்க. இப்பொழுது எஸ், நீங்க நிக்கிற இடத்துல கட்டுப்படுத்த முடியாத ஒரு பரிசுத்த ஆவியும் வல்லமை உங்களை நிரப்பும். எஸ், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். கர்த்தருடைய அக்கினி ஜனத்தை பற்றி எரிகிறது. கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிகிறது. பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் பேதுருவுக்காய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினது போல ஊழியத்திற்காக, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக அழுது புலம்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல வைக்கிறார். எஸ், ரிசீவ். உரபாதா ஹந்தர ஷகனகதபதனமாதா உடபலபலபலபலபல. சில வாலிபர்களை கர்த்தர் ஷக்கனா மகிமையினால நிரப்புகிறார். சில தாய்மாரை கர்த்தர் நிரப்புகிறார். ஓ ஹalleluya. புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. எஸ், 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 எஸ். In the name of Jesus, name of Jesus. எல்லா பொல்லாத கட்டுகளும் உடைந்து போகிறது. தேவனுடைய அக்கினியின் வல்லமை ஜனத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அடி கரங்களை கீழே போடுங்க. நீங்க அமைதியா ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். சிலருடைய தொழில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தொழில ஆசீர்வாதம் இல்லை, படிப்புல முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்துல முன்னேற்றம் இல்லை, கடினமாய் உழைத்தோம், கடினமாய் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படவில்லை. இந்த ராத்திரி வேளை கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவா என்று சொன்னால் உன்னுடைய படகு நிரம்ப போகிறது. எத்தனை சொல்லுவீங்க, தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்க, தேவையில் இருக்கிறவங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிக்கலாம். முன்னேற்றம் இல்லாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறவங்க, சோர்ந்து போய் ராத்திரி வேலை வந்திருக்கிறவங்க, ஏமாற்றத்தோடு கூட வந்திருக்கிறவர்கள், சில தற்கொலையினுடைய எண்ணத்தோடு கூட சில நாட்களாய் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. சாகணும், நான் உயிரோடு கூட இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால எனக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. மனைவி கூட உன்னை பார்த்து கேட்கிறாள், நீ உயிரோடு கூட இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னால என்ன சம்பாதிக்க முடிந்தது? ஆனா சிலர் உன்னை பார்த்து கேட்கலையா? இழிவாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்கல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடுபடியாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேனப்பா. ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவங்க நடுவில் வல்லமையாய் கிரியை செய்கிறார். எஸ், ஹalleluya. தேவனுடைய வார்த்தையின்படி செய்வேன் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையின்படி செய்வேன். ஆமென், ஹalleluya. உங்களுடைய படகை கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தர் காணங்களை நிரப்ப போகிறார். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ ஹalleluya, ஹalleluya. ஊழியத்தின் பாதையிலே அநேக தேவைகள் உண்டு. ஆமென், ஹalleluya. நீங்க கொடுக்காவிட்டால் வேற யாரை கொண்டும் கர்த்தருக்கு செய்ய முடியும். நாம் செயல்படாவிட்டால் மற்றொருவரை கர்த்தர் எழுப்ப முடியும். ஆனா நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். இனியும் நான் கொடுப்பேன், இனியும் நான் கொடுப்பேன். என்னிடத்தில் இருக்கிறதை கர்த்தருக்காய் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ பயப்படாத, மகிழ்ந்து கலிகுறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதானவங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். இதுவரைக்கும் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிராதவங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இருளின் வல்லமைகள் வெளியேறுகிறது, பிசாசின் கிரைகள் வெளியேறுகிறது. அலைக்கழிக்கிற பொல்லாத வல்லமைகள், அவன் கட்ட சொப்பனங்களை தந்து பயப்படுத்துகிற ஆவிகள், அவன் தற்கொலையினுடைய எண்ணங்கள், தற்கொலையினுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. கத்த ஜனத்தை தொடுகிறார், கத்த ஜனத்தை தொடுகிறார். ஓ வியாதிகள் சௌக்கியமாகிறது, வியாதிகள் சௌக்கியமாகிறது. சூரிய கட்டுகள் நிர்மலமாகிறது, சூரியங்கள் நிர்மலமாய் கொண்டிருக்கிறது. மாறாத தலைவலிகள், மாறாத தலைவலிகள் இயேசுவின் நாமத்தினால சௌக்கியமாகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஊழியத்துக்கு எதிரடையாய் தடையாய் நின்று சில பெரிய பர்வதங்கள் நிர்மலமாகிறது, சமபூமியாகிறது. ஊழியத்தை கர்த்தர் வளர்த்த போகிறார். ஊழியத்தில் அந்த வளர்த்த காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷிக்கிறீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஹalleluya. இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு உறுதி செய்திருக்கிறார் இதே ஆண்டில். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் கர்த்தர் இதே வார்த்தை ஆண்டவர் நமக்கு வெட்டுக்கிளி, முத்துக்கட்டு பூச்சி, பச்சைக்கிளி சின்னதெல்லாம் திருப்பி தருவேன்னு ஆண்டவர் வெரி ஃபர்ஸ்ட் வீக் நமக்கு ஆண்டவர் நம்ம எத்தனை பேருக்கு ஞாபகம்? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அதை உறுதி செய்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். ஹalleluya. நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். கர்த்தர் அதை உறுதி செய்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் கிருபையாக நமக்கு 2 கிளை சபைகளை கொடுத்திருக்கிறார். வெளிப்பாக்கத்திலும் நேபாள் தேசத்திலும் 2 கிளை சபைகள். கர்த்தருடைய கிருபையினாலே வெளிப்பாக்கத்திலே ஆண்டவர் நல்ல வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்து கிட்டத்தட்ட 75க்கு அதிகமான விசுவாசிகள் ஹalleluya 100 கிட்ட வந்து அவ்வளவு நல்ல ஜனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக டேவிட் ராமச்சந்திரன் ரூபவதி அவர்களை கர்த்தர் நியமித்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை ஆண்டவர் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த அந்த கிளை ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே கிருபையாக இந்த வில்லிப்பாக்க கிராமத்துல நீங்க கொடுத்த கிளை ஊழியத்திற்காக கொடுத்த ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறேன். ஹalleluya. ஊழியம் செய்யும்படியாக ஹalleluya டேவிட் ராமச்சந்திரன் ரூபவதி இவர்களை கர்த்தர் நியமித்திருக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே ஹalleluya பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நேபாள் தேசத்துக்காக நம்ம கரங்களை உயர்த்துவோமா? மிஷனரியாக நாம ஹalleluya பிரதர் ராஜன் அவர்கள் குடும்பத்தை நாம் அனுப்பித்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் அவருக்கு ஆத்துமாக்கள் இல்லை, ஆனால் ஹalleluya ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் சீக்கிரத்துல பெரிய அறுவடையை கொடுக்கும்படியா நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரே வெகு சீக்கிரத்துல பிரயாசங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. அல்லது தரிசனத்தை நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஆத்துமாக்களை ரட்சித்து கொண்டுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் இன்னும் கிளை சபைகளை உருவாக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? அநேகர் இங்கிருந்து ஊழியத்துக்கு கடந்து செல்ல கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியாது. நல்ல கேரள மாநிலத்திலிருந்து கடந்து வந்தேன் அன்பு பாஸ் ஜான் மார்ட்டின் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே அன்பு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஆண்டவரை கர்த்தரை துதிக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த பைபிள் பிலீவர்ஸ் அசெம்பிளி மினிஸ்ட்ரிஸ்க்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அவரை கனப்படுத்தும். அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஸ்தாபனத்தை ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தர் இந்த தேசத்தை தொடர்ந்து அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே.
ஹalleluya. நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுங்க ஐயா. ஹalleluya. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தையும் நம்முடைய நாமத்தை அவர்களை கொண்டு இன்னும் மகிமைப்படுத்துவீராக. ஹalleluya, ஹalleluya. உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து. இதனால சபையாக நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்த துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. பயப்படாதே, நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அது யார் யாருக்கெல்லாம் பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லி எங்களோடு பேசின கூட அன்புக்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து இந்த வார்த்தை நன்மையினால் நாங்கள் திருப்தியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த தம்முடைய ஜனத்தை கனப்படுத்துக, ஆசீர்வதி. பெரிய காரியங்களை காணட்டும், ஆசீர்வதி. ஹalleluya, ஹalleluya. இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய அன்புக்காய் நன்றி. இதற்காய் உழைத்த, கொடுத்த, ஜெபித்த எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.